எடுத்து வைத்து அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான் என்று ஸ்ரீ ஆண்டாள் சொல்லியது போல அம்மி மிதிக்கிற வைபவம் நடைபெறுகிறது. பொறிமுகம் பார்த்தெண்ணி முன்னே நிறுத்தி அறிமுகம் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாக்கண்டேன் என்று ஆண்டாள் பாடியது போன்று நெல் பொறியை 3 முறை ஹோமக்குண்டத்தில் போடுகிற வைபவம் நடைபெறுகிறது. தாயார் சார்பில் ஒரு அர்ச்சகர், பெருமாள் சார்பில் ஒரு அர்ச்சகர் அமர்ந்து தேங்காய் உருட்டி வாரணமாயிரம் பாட அர்ச்சகர் சுவாமிகள் வாரணமாயிரம் சீர்பாடல் வைபவத்தை சிறப்பாக நடத்துகிறார்கள். பக்தர்களுக்கு தீப ஆராதனை தரிசனத்தை அர்ச்சகர் சுவாமிகள் காட்டுகிறார். அடுத்ததாக ஆச்சாரியார்களுக்கு மரியாதை. வஸ்திர தானம், பொன் தானம், பொருள் தானம் ஆகிய தானங்கள் செய்து ஆச்சாரியார்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அன்னதானம். திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட தம்பதியர், பக்தர்கள், குழந்தைகள், பெரியோர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சீதா ராம திவ்ய தம்பதிகளின் சார்பாக அனைவரையும் அமர வைத்து உபசரித்து அன்னதான பிரசாதங்களையும் திருக்கல்யாண விருந்து உணவுகளையும் பரிமாறி தாம்பூலம் கொடுத்து மரியாதை செய்கிறார்கள். இவ்விழா ஏற்பாடுகள் அனைத்தும் கல்லமநாயக்கர்பட்டி இளைஞர்கள், பெண்கள், யுவதிகள், பெரியோர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பக்தியுடன் கைங்கரியங்களை பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். ஜெய் சீதாராம்.